நம்மளுடைய தேசத்துல சாதாரணமா ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மாதிரி யாராவது ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ப தகுந்த வகையில யாருமே இல்லை. ஆனா தேவனால அந்த மாதிரி காரியத்தை நடத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல போட்டிருக்குது. நம்ம யோசேப்பை குறிச்சு பார்த்தா அதுக்கு முந்தின நாள் நைட்டு வரைக்கும் பார்த்தா அவன் சிறைச்சாலையில தான் இருக்கிறான். அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா மறுநாள் காலையில பார்த்தா அவன் அந்த தேசத்துக்கே ராஜாக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்துல போய் அமரக்கூடிய ஒரு நிலைமை. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை ஒரே நாள் நைட்லயே செய்ய தேவனால் கூடும். அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பார்த்தா அதுக்கு முந்தின நாள் நைட்டு வரைக்கும் எகிப்துல அடிமைகளா தான் இருக்கிறாங்க. மறுநாள் அந்த நைட்டு தாண்டி மறுநாள் பார்த்தா அந்த எகிப்து தேசத்தை அவங்க கொள்ளையிட்டு பொண்ணோடும் பொருளோடும் மறுநாள் அவங்க காலையில பார்த்தா செல்வ சீமான்களா அந்த தேசத்தை விட்டு கடந்து வராங்க. நம்முடைய தேவனால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நல்லதை பார்ப்போம், நல்லதை பகிர்வோம்.